அனைவருக்கும் இனிய வணக்கம். ஜிகே தமிழ் ப்ளஸ் டிவி மூலமாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் தலைப்பு இந்திய பாதுகாப்பு, இந்தியன் டிஃபென்ஸ். இதில் வந்து பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய இராணுவத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? விடை புதுடில்லி. இந்திய இராணுவ தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை ஜனவரி 15. இந்தியாவில் எத்தனை வீர தீர விருதுகள் உள்ளன? விடை 6. இந்தியாவின் மிக உயரிய இராணுவ விருதான பரம்வீர் சக்ராவை வென்ற முதல் இந்தியர் யார்? விடை மேஜர் சோம்நாத் சர்மா. பின்வரும் ஏவுகணைகளில் எது வான்வழி ஏவுகணை ஆகும்? விடை அஸ்த்ரா ஏவுகணை. DRDOவால் உருவாக்கப்பட்ட முதல் ஏவுகணையின் பெயர் என்ன? விடை பிருத்திவி. இந்தியா தனது முதல் அணுகுண்டை எப்போது சோதித்தது? விடை 1974. இந்திய இராணுவத்தின் பழமையான படைப்பிரிவு எது? விடை மெட்ராஸ் படைப்பிரிவு. இந்திய இராணுவ அகாடமி எங்கு அமைந்துள்ளது? விடை டேராடூன். முப்படைகளின் உச்ச தளபதி யார்? விடை இந்திய குடியரசுத் தலைவர். இந்திய இராணுவத்தில் ஒரு அதிகாரி வகிக்கக்கூடிய மிக குறைந்த பதவி எது? விடை லெப்டினன்ட். கார்கில் போரில் இந்திய இராணுவம் எந்த ஆண்டு வெற்றி பெற்றது? விடை 1999. உலகின் மிக உயரமான போர்க்களம் எங்கு அமைந்துள்ளது? விடை சியாச்சின் பனிப்பாறை. இந்திய இராணுவம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? விடை 1895. எல்லை பாதுகாப்பு படை BSF நிறுவப்பட்ட ஆண்டு எது? விடை 1965. சீனாவுக்கு எதிரான 1962 போர் எங்கு நடந்தது? விடை லடாக் மற்றும் அருணாச்சல பிரதேசம். இந்திய கடற்படை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை டிசம்பர் 4. கீர்த்தி சக்ராவை வடிவமைத்தவர் யார்? விடை சாவித்ரி கனோல்கர். பின்வருவனவற்றில் இந்தியாவின் ஏவுகணை பெண் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை டெஸ்ஸி தாமஸ். இந்தியாவின் முதல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார்?
விடை பல்தேவ் சிங். இந்திய வரலாற்றில் மிக நீண்ட காலம் பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகித்தவர் யார்? விடை A.K. அந்தோணி. 1999ஆம் ஆண்டு கார்கில் போரின் போது பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் யார்? விடை ஜார்ஜ் பெர்னாண்டஸ். பின்வருவனவற்றில் எது இந்திய கடற்படையின் ஒரு முக்கிய போர்க்கப்பலாகும்? விடை INS விக்ரமாதித்யா. ஆபரேஷன் கேக்டஸ் என்பது எந்த அண்டை நாட்டின் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியை தடுக்க எடுத்த நடவடிக்கையாகும்? விடை மாலத்தீவுகள்.